ஒவ்வொரு பங்கேற்பாளரும் சக்கரத்தை திருப்புகிறார்கள். அங்கே இருந்து என்ன விழுந்தாலும் அதனுடன் அவர்கள் கேக்கை அலங்கரிப்பார்கள். வாவ், பிரிட்னிக்கு அதிர்ஷ்டம் வந்தது போல அவள் ஐஸ்கிரீமுடன் கேக்கை அலங்கரிக்கிறாள். இப்போது அன்னைக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மற்றும் காரமான மிளகாய். உண்மையிலேயே இதை வைத்து அவர்கள் கேக்கை எப்படி அலங்கரிக்க முடியும்? சரி, நாம என்ன செய்யலாம்? நீதான் செய்ய வேண்டும். ஒப்புக்கொள்ள வேண்டும், இந்த மிளகாய் அவ்வளவு மோசமா தெரியல. முக்கியமானது சுவையை பற்றி யோசிக்காதே. பிரிட்னி தனது கேக்கை அலங்கரிக்க தொடங்குகிறாள். ஐஸ்கிரீம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? உங்களுக்கு மிகவும் பிடித்த ஐஸ்கிரீம் சுவை என்ன என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். பிரிட்னி கேக்கின் நடுவில் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பந்துகளை அலங்கரிக்க தொடங்குகிறாள். எவ்வளவு சுவையாக இருக்கிறது! சுவையாக. இங்க என்ன இருக்கிறது? வாழைப்பழ ஐஸ்கிரீம். ஓ ஆம், என்ன அற்புதமான மனம்! அப்படியா? இப்போது நாம் இன்னொரு பாக்கெட் ஐஸ்கிரீம் எடுக்கிறோம். இது மேலே அழகாக இருக்கும். ஆம், மேலும் ஐஸ்கிரீம். தனது கேக்கை மிளகாய் கொண்டு அலங்கரிக்க தொடர்கிறாள். ஏய், இது என்ன? ஓ பிரிட்னி, நீ இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் கோபுரத்தால் வானில் பறவைகளையும் கையளிக்க முடியும். அருமை. உன் கேக்கில் இருந்து கவனம் சிதறாதே. இதற்கிடையில் நான் எனது கேக்கை சுவைக்க தொடங்குகிறேன். ஓ ஆம், எவ்வளவு சுவையா இருக்குது! ஒரு ஐஸ்கிரீம் துண்டு, ஒரு கேக் துண்டு, சிறந்தது. நீங்களும் சுவைக்க விரும்புகிறீங்களா? இதோ. அது எல்லாம் எனது. நீ போய் உன் கேக் சாப்பிட்டு பாரு. அது சரி, பெரிய விஷயம் இல்ல. மிளகாய் கலந்த கேக். இது அவ்வளவு மோசமா இருக்காது. ஒரு துண்டு சாப்பிடுவோம். மிகவும் மோசமாக இல்ல. ஓ இது மிகவும் காரமாக இருக்கிறது. ஓ இல்ல, நான் இப்படிப்பட்ட கேக்கை சாப்பிட மாட்டேன். இல்ல. நியமங்களை மீறுகிறாயா? அது நியாயமில்லை. இப்போது உன் தண்டனையை தேர்வு செய்வோம். ஓ இல்ல. ஓ ஆம், போகலாம். டபாஸ்கோ சாஸ். அது இருக்க முடியாது. ஆனால் ஆனின் கேக் ஏற்கனவே காரமாக இருக்கிறது. இப்போது அது இன்னும் அதிகமாக காரமாகிவிடும். பாவம் ஆன். இப்போது அதை எப்படி சாப்பிட முடியும்? வாவ், இந்த கேக் காரத்தால் எரிகிறது. சரி, நீ இன்னும் அதை சாப்பிட வேண்டும். தைரியமாக இரு ஆன், நீ இதை செய்ய முடியும். வாங்க போகலாம். மந்தமா வேணாம், இப்படி துண்டாக. வாவ், பிரிட்னி அண்ணின் திறமைகளை குறைத்து மதிப்பிட்டார் போல அவ ஒரு ஹீரோவா இருக்கிறா. வாவ், வாருங்க, இன்னும் கொஞ்சமே உள்ளது. அவள் உண்மையில் செய்துவிட்டாள். நல்ல வேலை ஆன். ஓ, இந்த காரமான உணவு அவளை உணரச் செய்கிறது. ஓ இல்லை, அவள் எரிகிறாள். கவனமாக இரு. என்ன இது? நான் உன்னை பிடித்தேன். ஓ இல்ல, என் கேக் இல்ல. இல்ல. யாராவது டாக்டரை அழைக்கவும். தீயணைப்பு வீரர்களை அழைத்தால் நல்லது. நமக்கு அவசரமாக உதவி தேவை. கவனமாக இரு. சரி பிரிட்னி, எல்லாம் சரியா? நீ சரியா? ஓ, காரமான உணவுடன் கவனமாக இருக்க வேண்டும். ஓ, பிரிட்னியின் கேக் கெட்டு போயிற்று. சரி, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. எதுவும் இல்லாததை விட கொஞ்சம் இருந்தால் நல்லது. பெண்கள் இரண்டாவது சுற்றுக்கு தயாராக உள்ளனர். சரி, சக்கரத்தை சுற்று. பிரிட்னி, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கட்டும். உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். வாசபி, என்ன ஒரு பயம்! இது இனிப்பு அல்ல, மேலும் கேக் அலங்கரிக்க இது முற்றிலும் பொருத்தமல்ல. ஆனால் பிரிட்னி எங்களை மாறாக நம்ப வைக்க முடியும். சரி, அன்னிட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், என்ன அதிர்ஷ்டம்! ஒரே நேரத்துல 2 பொருட்கள், சாக்லேட் பார்கள் மற்றும் நுடல்லா. எவ்வளவு சுவையா இருக்குது! சரி ஆன், நீ தொடங்கலாம். முதலில் நாங்கள் நுடல்லா எடுக்கிறோம். ஆம், நன்றாக. சிறிது சுவைக்காமல் எப்படி எதிர்க்க முடியும்? எவ்வளவு இனிமே. ஏதோ ஒன்றை செய்ய முயற்சிக்கிறார் போல இருக்கிறது. என்ன, ஒரு கட்டிடக்காரரா? என்ன செய்கிறார்? இப்போது எல்லாம் தெளிவாக தெரிகிறது. தனது கனவு கேக்கை நுடல்லா மற்றும் காண்டி பார்களை கொண்டு கட்டுவாள். நாங்கள் சில நுடல்லா வைக்கிறோம். இப்போது சாக்லேட் சமமாக பரவுவதற்காக ரோலர் மூலம் செல்கிறோம். அருமையான வேலை. இப்போது எல்லாவற்றையும் அளவுகோலால் அளவிடுவோம். இப்படி சில பார்களை எடுத்துக்கொள்வோம். அவற்றை கேக்கின் ஓரங்களில் இப்படி வைக்கிறோம். மேலே சில பார்கள். வாவ், பிரிட்னி அண்ணின் கேக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள் போல. உன் கேக்கை தொடங்க நேரம் வந்துவிட்டது. ஆமாம், வாசபி கேக் நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கிறதா இல்லையா?
ஓ, இங்கே நிறைய இருக்கிறது. ஏதோ காணவில்லை. பிரிட்னிக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது போல. இப்போது அவள் ஏதோ திருட முயற்சிக்கிறாள். என்ன செய்கிறாய் பிரிட்னி? இப்படிப்பட்ட ஒரு கருவியோட வேலை செய்வது உண்மையில எளிதாக இருக்கும். அருமையான வேலை. ஹே அண்ணா, என்ன செய்கிறாய்? நீ உட்கார போறியா? ஓ, இல்ல இல்ல இல்ல, அவள் வாசப்பி சாப்பிடுகிறாள். நீங்கள் வேலையிடத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், குறிப்பாக மதிய உணவு இடைவேளையில். ஆம், அந்த விஷயத்தில் அன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை. சரி பிரிட்னி, உங்களுக்கு உங்கள் வாசப்பி சுவைக்க நேரம் வந்துவிட்டது. சாப்பிடுங்கள். அது அருவருப்பாக இருக்கிறது. அன்னின் கேக் போல இல்லை. அவள் அதை முயற்சிக்க போகிறாள் போல இருக்கிறது. ஓ, என்ன ஒரு ருசியான துண்டு. ஆம், சிலரே இப்படிப்பட்ட கேக்கை பகிர விரும்புவார்கள். பிரிட்னி, உன் கேக்கின் இடத்தில் இன்னும் சிறந்ததை கற்பனை செய்யலாம். அப்படி என்றால் அன்னின் கேக். உதாரணமாக ஒரு துண்டு முயற்சிப்போம். ஆமாம், அவர் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. இதற்கிடையில் பெண்கள் கிட்டத்தட்ட முடித்துவிட்டனர். பிரிட்னிக்கு கடைசி துண்டு இருக்கிறது. இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. நமக்கு உடனடியாக சுவையான ஏதாவது சாப்பிட வேண்டும். மன்னிக்கவும் அண்ணே, ஆனால் அண்ணே அதை அப்படியே விட மாட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது. தயாராக இரு பிரிட்னி, அது உன்னை காத்திருக்கிறது. தண்டனை சக்கரம். சரி, இந்த முறை என்ன? ஓ, கச்சா முட்டைகள். என்ன ஒரு பயங்கரம். ஆனால் இது இன்னும் மோசமாக இருக்கலாம். உண்மையில் பிரிட்னி பொறுமையாக இருந்து சகித்துக் கொள்ள வேண்டியதுதான். ஓஸ், முகத்தில் துல்லியமான தாக்கம். ஆனால் அன்னைக்கு இது பிடித்து விட்டது போல தெரிகிறது. வாவ், இப்போது பிரிட்னியின் தலை முழுவதும் முட்டைகள் நிறைந்த தட்டு. என்ன ஒரு அருவருப்பு. ஆனால் வாசபி கேக் பிறகு அது அவ்வளவு பயங்கரமாக இருக்காது. அப்படியெனில் நாம் மூன்றாவது சுற்றுக்கு செல்கிறோம். இந்த முறை பெண்களை என்ன காத்திருக்கிறது நாம் கண்டுபிடிப்போம். சரி அண்ணா, உன்னிடம் என்ன இருக்கிறது? வாவ், புளிப்பு மிட்டாய்கள். அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன, ஆனால் அதே நேரத்தில் இனிப்பாகவும் இருக்கின்றன. அவை கேக்குடன் எப்படி சேரும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது உன் முறை பிரிட்னி. உனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்காது என்று நம்புகிறேன். என்ன பூனை உணவு? இது ஒரு காமெடியா? பூனை உணவோட கூடிய கேக் உங்க செல்லப்பிராணிக்கு பிடிக்கலாம், ஆனா ஒரு மனிதருக்கு இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கும். அடடா, இது ஏன் திறக்கவில்லை? வா வா. ஆனால் அன்னைக்கு இப்படி பிரச்சனை இல்ல. ஓ, கவனமாக இரு பிரிட்னி. உன் முக்கியமான பொருள் இல்லாமல் போய்விடும். ஆனின் இனிப்புகளை பாரு, அவை அழகாக இருக்கின்றன. அது ஓ, அதை சாப்பிட விரும்புகிறேன். நான் ஒன்று சாப்பிடுவேன். ஓ, அது சூப்பர். நான் ஏதாவது முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, ஆனா இனிப்பு பொருட்களால் கேக்கை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், கேக் அற்புதமா சுவையா இருக்கும். அருமை, நல்ல வேலை. ஆனா இப்பதான் நீ அதை சுவைக்கலாம். ஹே பிரிட்னி, உனக்கு உன் சொந்த கேக் இருக்கிறது. அப்படிதான். இல்லை, இல்லை பிரிட்னி, இது வேலை செய்யாது. உன்னிடம் ஒரு முழு பெட்டி உணவு இருக்கிறது. நீ எல்லாவற்றையும் ஊற்ற வேண்டியிருக்கும். அருமை. ஆம், ஒரு முழு குவியல் பூனை உணவு. இதற்கிடையில் அண்ணே தனது கேக்கை ரசிக்கிறார். இந்த வேகத்தில் அதில் எதுவும் மீதம் இருக்காது. நீயும் சாப்பிடத் தொடங்க வேண்டும் பிரிட்னி. ஒரு துண்டு கொண்டு தொடங்குவோம். ஓஹ், இது ருசி இல்லாமல் இருக்கிறது. ஹே பூனை, இது எப்படி இங்கே வந்தது? உனக்கு சுவையான உணவு வேண்டுமா? நன்றாக செய்தாய். நீ ஒரு புத்திசாலி பெண். மோசமான திட்டமில்லை பிரிட்னி. ஓ அண்ணே, அதிகமாக புளிப்பான மிட்டாய் சாப்பிட்டது போல தெரிகிறது. கவனமாக இரு அண்ணே. பிரிட்னியின் புதிய நண்பருக்கு எதிராக இருக்கிறாள் போல தெரிகிறது. மன்னிக்கவும், ஆனால் இந்த உணவு அவளுக்காக தான். பிரிட்னிக்கு எவ்வளவு சுவையற்ற கேக். என்ன அற்புதமான அதிர்ஷ்டமானுக்கு. வாவ், புளிப்பு அளவுக்கு மேல் போய்விட்டது. அவள் நன்றாக இருக்கிறாளா அல்லது கெட்டாக இருக்கிறாளா என எனக்கு தெரியவில்லை. உதவி அழைக்கலாமா? சிறப்பு, இது எனது வாய்ப்பு. திரு பூனை, மீண்டும் உங்களின் முறை. என்னை ஏமாற்றாதீர்கள். ஓ, உங்களுக்கு நன்றாக தோன்றுகிறதா? ஆம், எனக்கு தோன்றுகிறது. பிரிட்னி நேர்மையாக விளையாடவில்லை என்பதை அண்ணே கவனித்தார். இது தண்டனை சக்கரத்தின் நேரம். அதை சுழற்றுங்கள் பிரிட்னி. இப்போது எங்களை எதிர்கொள்ள என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம். ஓ, அது வேண்டாம். எல்லா தண்டனைகளிலும் மிகவும் பயங்கரமானது முகத்தில் கேக். கவலைப்படாதே பிரிட்னி. சரி, குறைந்தபட்சம் மிஸ்டர் கேட் பெரும்பாலான உணவையும் சாப்பிட்டார் இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இனிப்புகள் இல்லை. ஓ, அனைவருக்கும் அது என்ன? ஓ, அது மிகவும் மோசமானது. விபத்தின் பிறகா? வா வா, சீக்கிரம். என்ன? யாரை கொண்டு வந்தீர்கள்?
ஓ இல்லை, என் சகோதரர். என்ன பிரச்சனை? எல்லா பொருட்களும் மோசமா? ஓ கொடுமை, நீ எனது பணத்தை மெய்யாக எடுத்தே விட்டாய். அது பச்சை நான்சி, உனக்காக ஒரு கிண்ணம். நான் சும்மா ஒரு கும்பல் அழுக்கு. வாங்க நண்பர்களே. ஓ சகோதரா, நன்றி. இது உண்மையில் அதிசயமாக இருக்கு. உலகிலே சிறந்த சகோதரன். சூப்பர். என்ன சிறந்த நிறுத்து. அது உன் கையில என்ன இருக்கு? இனிப்பு. நெருக்கமாக பார்ப்போம். அப்பா இல்லை, அவளும் என் செய்வதை பிடித்துக் கொள்ள முடிஞ்சுகிறாளே. அவன் என் சிப்ஸையும் எடுத்து விடுவாள். ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அப்பாவுக்கு முடியாது, ஆனால் நான் ஒரு நர்ஸ் என்பதால. ஆஹா, இது ஜேபிள் ஈர்ஸ்கே. ஹே அழகே, நான் உங்களை கூட்டாளி நினைவுக்குதா? நாம் ஒன்றாக படித்தோம். நான் உங்களை மாற்றுவதற்கு வந்துள்ளேன். நல்ல ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். பை பை. ஆம், வீட்டுக்கு போ. ஆ ஓ இல்லை, ஆம், அப்பாவுக்கு அனுமதி கிடையாது. அத போ. அருமை, ஒரு முழு பெட்டி கண்டி. நான் உனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வந்தேன். உனக்காக ஒரு முழு சிப்ஸும் கொண்டு வந்தேன். ஓ, orange shirt serum என்று நான் அறிந்தேன். ருசியாக இருக்கிறது. எவ்வளவு சுவையாக. அஹே சக உயிரி, நீ என்ன செய்கிறாய்? ஓ, நான் உன்னை தேடும். நான் உன்னை முற்றிலும் வென்று விடுவேன். என்ன செய்யறது? அதை சாப்பிடாதே. அருவருப்பு. வலி என் தலை நடுகிறது. ஓ இல்ல, இனிப்புகளை கொடு. ஆஃப். நான் எல்லாத்தையும் கொஞ்சம் செய்யலாமா? என்ன நடக்குது? டாக்டர், என் தலை வலிக்கிறது என்று காண முடியவில்லையா? தயவு செய்து எனக்கு உதவவும். ஆமா, ஓ கண்டிப்பா. என் மருத்துவர் வழக்கில் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்ததற்கு நன்றி. ஓ ஓ இந்த மிட்டாயத்தை கொள் என நினைக்கிறேன். ஓ மிகவும் நன்றி, நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். அந்த என்ன? இது மாத்திரை அல்ல, அது ஸ்கிடல். என்ன நீ எதை எடுத்திருக்கிறாய்? அப்படி எவ்வித அமைப்பு Enrico, நீங்கள் கண்டு கூட கல்பிக்க முடியாது. அவர் எனக்கு பரிசு கொடுத்தார், மாத்திரை அல்ல. நீங்கள் சரியா? உங்களுக்கு புரியவில்லை? நீங்கள் அதை இங்கே கொண்டு வர முடியாது. பா, நானா முதலில் போகலாமா? பா, நன்றி, நான் இங்கே இல்லை. ஏ ஏ வணக்கம், நான் உள்ள போகிறேன். சாக்கடை இல்லை. என்ன அது? என்ன ஒரு ஸ்கிட்டல்ஸ் பாதை? கிடாரிசையோ வீல் செயர். நீங்கள் சர்க்கரை இனிப்பு அல்லது ஏதேனும் கொண்டு செய்யப்பட்டவரா? என்ன உங்கள் இனிப்புகளை உடன் மருத்துவமனையை விட்டு வெளியே போங்கள். ஓ இல்லை, ஓர் நிமிடம். அது சுமார் பாவற்றதாக உள்ளது. உன்னோட என்ன நோயன்? சிப்ஸ் கொடுங்கள், அதை மறைக்காதே. ஓ மக்கம் செல்லமே. அந்திய ஒரு நல்ல நாள். ஓ என்ன நடக்கிறது? ஓ நீ உயிரோடா? ஓ உனக்கு தவறா இருக்கிறதா? வார்டுக்கு திரும்பி. ஆனால் மருத்துவரிடம் சொல்ல மறக்க வேண்டாம். என்ன? ஹே, நான் உங்களுக்கு உதவலாமா? ஹே, நீ ஓகேவா? ஓ மை, நீதான் சுல்தான். ஓ, நீங்கள் வருவதாக எனக்கு எப்படி தெரிவிக்கப்பட்டது? நன்றி இதற்கு. எவ்வளவு அருமை. ஹே, ஓ ஓ இல்லை, நீங்கள் மிகவும் என் நல்லவராக மனைவியை தேர்வு இருக்கிறீர்கள். செய்ய வந்தேன். உன்னை மிகவும் விரும்புகிறேன். ஹலோ, நான் தான் அப்பா, உன் அண்ணன். உடை, அதை பாரு. உனக்கென்று என்னிடம் ஏதோ ஒன்றுள்ளது. பணம் அல்ல, ஆனால் இனிப்புகள். ஆமா, நானும் இதை காண்பிக்கலாமா? ஹனி, மிகவும் நல்ல. அல்லவயர், நிறுத்து. என்ன? இனிப்புகள் அனுமதிக்கப்படவில்லை. ஓ ஆம், எல்லாவற்றுக்கும் இங்கே கொஞ்சம் வலிக்கிறது. ஆனால் நீங்கள் எனக்கு இனிப்புகளை கையளிக்க வேண்டும்.
ஓ, நான் என் இனிப்புகளை அவளை தர வேண்டுமா? கெட்ட கொள்கை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நான் என்னுடைய ஸ்கிட்டில்ஸை மறைக்க போகிறேன். அப்போதான் நர்ஸ் காண மாட்டாள். ருசியானது. இது மிகவும் எளிமையானது. அப்படித்தான். பிரமானந்தமானது இல்லையா? நர்ஸை தாண்டி போவோம். அதை மீண்டும் கொடு. இருங்கள், உங்களிடம் என்ன இருக்கிறது? உங்களுக்கு கையில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா? அதில் என்ன பிரச்சனை? மன்னிக்கவும், சித்தமாக முடியவில்லையா? விரைந்து செய்யுங்கள். Uff, my, and always then. That weekend. Oh, don't quit again. கிண்டல். நேரம் ஒரு. நீ ஏன் கத்துகிறாய்? ஆஹா, மறுபடியும் கேள். அது காண்டி புரிந்ததா? உள்ள போவோம். அது சூப்பர். சீட்டியல்ஸ்.